ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஆமாம், நீங்கள் சொல்கிற அல்லேலூயாலாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், சரி சரி, எடுத்து வாசிங்கள். இன்னொருவர் யாராவது ஒரு வாலிபர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. வாலிபர்கள் லேட் பண்ணால் வாலிபர்கள் இன்னொரு வாலிபர்களாக மாறிடுவாங்க இல்லை? ஆமாம், அதனால் சொல்லும் போது கவனமாக கேட்டு வாசிக்கணும். சரி. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. அநேக நேரங்களிலே நம்ம வேதத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய ஜனங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர் தாமே எழுந்தருளி மோசேயை ஏற்படுத்தி மோசேயை அழைத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று அவர்களை ஆராதிக்க விடும்படியாகவும், ஆராதிக்க பார்வோன் இடத்துல வாக்குவாதம் செய்து நீங்கள் விடணும், இந்த ஜனங்கள் தேவ ஜனங்கள், இவர்களை விடணும் அப்படின்னு சொல்லி அநேக வாதைகளை அவர்களுக்கு முன்பதாக அற்புதமாக செய்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லா இடத்துலையும் தேவனுடைய கரம் இருந்தது, அப்படி தானே? நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய கரம் இல்லாத இடமே இல்லை. அதுவும் மோசே, அவன் திக்குமாயும் மந்தனாமுள்ளவன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, உன் கையில் என்ன இருக்கிறது? ஒரு கோல் இருக்குது, அதை கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற கோலை வைத்து அநேக அற்புதங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதை பார்க்கிறோம், அப்படி தானே? ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எழுந்தருளி அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தயை செய்து அந்த குறித்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதா என்று நாம் விரும்புகிறார். ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்மளுக்கு முதலாவது என்ன வேணும் அப்படின்னா, வேத அறிவு ரொம்ப அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அருமையாய் பிரசங்கத்தில் கேட்டோம்ல. அதாவது இந்த பில்லி சூனியம், இந்த ஏவல், இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, ஏன் கூட இருக்கிற ஆண்டவரே நம்ம எப்படி நினைக்கிறோம்? ரொம்ப மட்டமாக நினைக்கிறோம், அப்படி தானே? ஆமாம், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் அவர் கூட இருக்கிறேன் அப்படின்னா எதுவும் நேரிடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நேரிடுது அப்படின்னா நம்ம என்ன இல்லை, நமக்குள்ள விசுவாசம் இல்லை, நமக்குள்ள ஆண்டவரை குறித்ததான அறிவு இல்லை, வேத அறிவு இல்லை என்பது அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நமக்காக எழுந்தருளி கர்த்தர் காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுக்கு என்ன வேணும்? வேத அறிவு வேணும். ஆமாம், வேத அறிவு வேணும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் எடுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு இருந்த அந்த வேத அறிவு கொஞ்சம் இது குறை. அதாவது யோவானுக்கு இருந்த வேத அறிவை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். யோவான் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் இல்லை? அந்த இடத்துல அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரதும், ஞானஸ்தானம் கொடுக்கறதும், இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும் பொழுது அவனிடத்தில் அநேகர் வருகிறார்கள். முதல்ல எனக்கு இருக்க எருசலேம் யூதர்கள், ஆசாரியரும் லேவியரும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது
அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்நாட்களிலே கிறிஸ்துவுக்காய் காத்திருந்த ஒரு பெரும் கூட்டம், அவர்களை ரட்சிப்பதற்காக, அவர்களுடைய அடிமைத்தனத்தில் அவர்கள் ரோம ஆட்சி கீழே இருந்தாங்க. அதுக்கு முன்பதாக பாபிலோனியர், அசீரியர், இப்படி எல்லாரும் கீழே அடிமையாக இருந்த ஒரு நேரம், அப்படி தானே? ஆனால் இப்படி ஒரு அற்புதங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவன் கிறிஸ்துவோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால அவன் சொல்கிறான், அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டு மன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார் நீர் எலியாவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த நாட்களிலே இவனை ஒரு அற்பமாக தான் பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, இவன் வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு தெளிவு இருந்தது என்ன அப்படின்னா, இவனுக்கு அந்த வேத அறிவு இருந்தனால இவன் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணவன் மாத்திரம்தான். இதே இது நம்ம கிட்ட யாராவது ஒரு நாள் இந்த மாதிரி நீ எலியாவா, எலிசாவா, இயேசு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு பெருமை வந்துடும். நம்ம என்னது பரவாயில்லையா, நம்மளை வேற மாதிரி பார்க்குறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்க? இயேசு போல பார்க்குறாங்க, எலியவா போல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். ஆனால் இந்த யோவானுக்கு இருந்த வேத அறிவு, அவன் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறான் என்பதை தெரிந்திருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்காய் கர்த்தர் எழுந்தருளி பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் அவனை தேடி போகிறாங்க. எங்கே? வனாந்தரத்துக்கு தேடி போகிறாங்க. அவன் மட்டும் சாதாரண பிரசங்கம் எல்லாம் பண்ணல, அப்படி தானே? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி தான் பேசுகிறான் இல்லை? ஆமாம், வரும் கோபத்திற்கு. ஆமாம். அப்போ இப்படி யோவான் ஸ்நானகனோட அந்த பிரசங்கம் எல்லாம் இன்னைக்கு பண்ணால் அவ்வளோதான், யூடியூப்பில் வந்துடுவாங்க. 4 பேர் இருக்காங்க, எல்லாம் எடுத்துட்டு இப்படியா அப்படியா. நீங்கள் ஒரு தடவை அப்படி தான் ஜஸ்டின் மோசஸ் என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், ஒரு விசுவாசி என்ன பண்ணிட்டாரு? கல்யாணம் ஆனால் அந்த வாரம் லேட்டாக வந்துட்டான், பிடிச்சி திட்டார். ஆன்லைனில் போயிடுச்சு. உடனே நிறைய பேர் அவர் பிடிச்சி திட்டாங்க, சபை விசுவாசி இப்படியா திட்டுறதுன்னு. அப்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சூப்பராக ஒரு வார்த்தை கேட்டார், ஏன் புள்ள நான் திட்டுவேன்ட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் புள்ள நான் திட்டுவேன்? நான் வளர்த்தன புள்ள எனக்கு நான் திட்டு, எனக்கு அவனுக்கே பிரச்சனை இல்லாமல் உமக்கு என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு என்ன சொன்னார் அந்த யூடியூபர்கிட்ட, இந்த வார்த்தையும் நீ யூடியூப்பில் போகணும். ஏன்னா அதனால தானே எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வார்த்தையும் நீ யூடியூப்பில் போகணும், ஏன் பிள்ளைய நான் திட்டுவேன். அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி இல்லை. சில நேரத்தில் நம்ம ரொம்ப கொஞ்சம் கடினமாக பேசிட்டே என்ன ஆயிரும், பாஸ்ட் தெரிஞ்சு வச்சு பேசுகிறார், யார் சொன்னான்னு தெரியல, இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆயிரும், அப்படி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. ஆவியானவர் பேசுகிறார், வசனத்தின் மூலியமாக பேசுகிறார்கள்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. நம்மளே அந்த மாதிரி ஒரு காலத்தில் சொன்னவங்க தானே அப்படின்னு சொல்லி. அப்போது இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், நான் இயேசு அல்ல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவனுக்கு இருந்த வேத அறிவு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த வேத அறிவு இருந்துச்சுன்னா, கர்த்தர் உங்களை என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆராதனை பார்த்தா அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அது விலைக்கிரயமாய் நம்மளுக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை நம்ம ரொம்ப அற்பமாக எண்ணினா அதற்கு விரோதமாயும் அதற்கு என்ன சொல்கிறது, அதற்கு நமக்கு வர காரியங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம எப்பயுமே அந்த திருவிருந்து எடுக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அபாத்திரமாய் பானம் பண்ண கூடாது. இது நிமித்தமாய் சிலர் வியாதியாயும் சிலர் நித்திரை அடைந்தும் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னு என்னது, அந்த ரத்தத்தை ரொம்ப அசால்ட்டாக நினைக்கக்கூடாது, கர்த்தருடைய ரட்சிப்பை ரொம்ப அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. நான் கிறிஸ்தவன், நான் ரொம்ப வருஷமாக கிறிஸ்டியன், நான் ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேத அறிவு இருக்குது அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் என்னாக மாட்டோம், தவற மாட்டோம். நம்ம எந்த இடத்துலையும் என்னாக மாட்டோம். ஆமாம், கர்த்தருடைய கிருபையோ கர்த்தருடைய செயலை நினச்சி நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைக்க மாட்டோம், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். யோவான் அவன் பலத்த கிரிகளை செய்தனால தான் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, எலியாவா. ஏன்னா எலியா பயங்கரமான கிரியை செய்தார் இல்லை? ஆமாம், இயேசு வரப்போகிறவர், அவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு என்ன பண்ணிருக்கு, பெயர் பெற்றிருக்கிறவங்க. அப்போது அவன் சொல்கிறான், நான் இயேசுவல்ல, நான் இயேசுவல்ல. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நமக்குள்ளே தப்பி தவறி கூட நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுதோ, நம்ம ஆண்டவர் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுதோ நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. வேதத்தின்படி என்ன அப்படின்னா அது கிருபை. ஆமென், ஹல்லேலூயா.
நம்மளுடைய பலன் அல்ல, நம்மளுடைய பராக்கிரமம் அல்ல, நம்மளுடைய அபிஷேகம் அல்ல, அது கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமும் பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருக்கு என்று உபயோகிக்கப்பட வேண்டுமே அன்றி என்னுடைய பெருமைக்காகவோ உங்களுடைய பெருமைக்காக ஒரு இடத்துல என்ன ஆயிடக்கூடாது. ஆமாம், அப்படி ஆயிடுச்சு நான் ஒரு இடத்துல நமக்காக நிற்க வேண்டிய ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன ஆயிரும், போயிடுவார். இந்த இடத்துல தேவரீர் எழுந்தருளி அப்படின்னு இருக்குல்ல, நம்மளுக்காக எழும்பி நின்று நம்மளுக்காக பலமுள்ள காரியங்களை செய்ய வேண்டிய இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அப்படியே ஒதுங்கி ஓரமாக நின்றுவார். நீ உன் பலத்தில் பார்த்துக்கோ, நீ உன்னோட பலத்தில் பார்த்துக்கோ. இன்னொரு வசனத்தை தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். தானியேல் 9:2. நிறை ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அந்த நாட்களிலே பார்க்கணும், பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது வேதத்தின் மூலியமாக அவன் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அடிமைத்தனமாக எத்தனை வருஷம் இருக்க போகிறோம், 70 வருஷம். ஆமாம், அதனால் தானியேல் என்றால் பொறுமையாக இருந்தான். எந்த இடத்துலையுமே அவன் என்ன பண்ணல, அவன் உயர்த்தப்பட்டாலும் எனக்கு 70 வருஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் எல்லா இடங்களிலும் பாருங்களேன், தானியேலை என்ன பண்ணாங்க, உயர்த்தினார்கள். அவனோட அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். ஆனால் ஒவ்வொரு ராஜ்யபாரத்திலையும் தானியேல் அடிமை மாதிரி அவன் அங்கே இல்லை. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் அங்கே எப்படி இல்லை, அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தான். கிட்டத்தட்ட அந்த கவர்னர்ஸ் அந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமையாய் போனவன் அவன் எந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான், அந்த ஸ்தானத்தை அவன் எந்த இடத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணல. இதனால ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம ஜனங்களெல்லாம் இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக திருப்பி நம்ம இங்கேருந்து என்ன ஆயிடுவோம், வெளியே போயிடுவோன்னு. ஏன் அப்படின்னா, அவன் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிச்சிருக்கான், 70 வருஷம் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. சில நேரம் வேத அறிவு நம்மளுக்கு இருக்கும் என்றால் நம்ம போகிற பாதை இருக்குது தெரியுமா, அது ஏன் என்பதை கர்த்தர் நம்மளுக்கு கற்பித்து கொடுப்பார், நம்மளுக்கு கற்பித்து கொடுப்பார். வேதத்தில் வாசிக்க தான் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், வேதத்தில் இருக்கிற ஜனங்கள் பாடுகள் மத்தியில் தான் கடைசியில் மகிமை அடைந்தார்கள். ஒருவனுக்கும் வெறும் ஆசீர்வாதத்தின் வாசல் மாத்திரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாடுகள் வழியில தான் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துலையுமே யாருமே ரொம்ப ஈஸியாக ஒரு ஆசீர்வாதத்தை அடையலை. இங்கே தானியேலுக்கு நல்லா தெரிந்திருந்து 70 வருஷம் நான் அடிமைத்தனத்தில் இருந்தே ஆகணும் என்று. இன்னைக்கு சில வேளை உங்கள் வாழ்க்கையில் சில அடிமைத்தனத்தில் சிலமான ஒரு போராட்டமான நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க, வேதத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது கர்த்தருடைய பாதையாக இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தும் கர்த்தருடைய வேதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தும் ஜெபத்தில் இருந்தும் வேத வாசிப்புலையும் ஆராதனையும் இருந்தும் நீங்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் பாதையில் போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது கர்த்தர் அனுமதித்த பாதை என்பது நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவனுக்கு நல்லா தெரியும் என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண போறார், என்னை உயர்த்த போகிறார். ஆனால் அவர் நியமித்த பாதையில் அவன் என்ன பண்ணான், போய்கொண்டே இருந்தான். நீங்கள் யோசேப்பை குறித்து எந்த இடத்துலையுமே அவன் வாக்குவாதம் பண்ணினான், அவன் எதிர்த்து நின்றான், அவன் இப்படி செய்தான் அப்படி செய்தான் இல்லை. ஒருவேளை அந்த போத்திபார் வீட்டில் கூட அவன் என்ன பண்ணியிருக்கலாம், அவன் பாவம் செய்திருக்கலாம். இன்னொரு விதத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பொசிஷன் அவன் தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். நான் அடிமையாக வந்தேன், எனக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப், அதாவது சுகபோகமான ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கிறார், இதை நான் என்ன பண்ணிக்கணும் இல்லை. எல்லா இடத்துலையும் கர்த்தரை முன்னிறுத்தி அந்த வழியிலேயே பிரயாணப்பட்டு போனதுனால அவன் சந்தித்ததெல்லாம் என்னதான், பாடுகள் தான். இங்கே தானியேலும் அவன் என்ன பண்ணனா, அவனுக்கு சிங்ககிபின்னு ஒரு இடம் ஏன் வந்துச்சு அப்படின்னா இவன் எல்லா இடத்துலையும் அமைதியாக போனதுனால தான். ராஜா இடத்துல எங்கேயுமே அவன் என்ன பண்ணல, இல்லை ராஜா அப்படி இல்லை இப்படி இல்லை, எங்கேயுமே அவன் என்ன பண்ணல, அவன் மேலே வந்த குற்றத்தை அவன் நிரூபிக்காமல் போகிறதுக்கோ இல்லை அவனோட பொசிஷனை வைத்து அதுலேருந்து தப்பித்து கொள்ளவோ அவன் என்ன பண்ணல, முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு, அவனுக்கு இருந்த வேத அறிவு என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் 70 வருஷமும் நான் என்னவாக தான் இருப்பேன், அடிமையாக தான் இருப்பேன். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் எத்தனை வருடங்கள் அந்த அடிமை, அதாவது சொல்கிறதுல ஒரு 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 வனாந்திர பாதையை வைத்திருக்கிறார் என்று தெரியாது, ஆனால் ஆண்டவர் வைத்திருப்பார்.
மோசே 40 வருஷம் எகிப்தின் சர்வ காரியங்களையும் அவன் என்ன பண்ணி வச்சிருந்தான்? எகிப்தோட காரியங்கள் தான் கற்று வைத்திருந்தான், இஸ்ரவேலோட காரியங்கள் இல்லை. எகிப்தின் காரியங்கள் மொத்தமும் யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். ஆனால் அவனை வளர்த்த தாய் அவனை யாராக வளர்த்தார்? ஒரு எபிரேயனாக. ஏன் அப்படின்னா, இது நம்ம ஜனம், இது நம்ம ஜனம், அடிமையாக இருக்கிறது நம்ம ஜனம் சொல்லி 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 வளர்த்தனால அவனுக்குள்ள வேறு எங்கே இருந்துச்சுன்னா, இதுதான் என் ஜனம் அப்படின்னு. ஆனால் அவனுக்குள்ள வேற ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அவன் எகிப்தின் காரியங்களையும் கற்று தேர்ந்திருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணார்? 40 வருஷம் அவன் என்ன பண்ணிட்டாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போய் மொத்தத்தையும் மாற்றி திரும்பி கொண்டு வரார், அதே ஜனத்துக்கு நேராக. ஆமென், ஹல்லேலூயா. அதே ஜனத்துக்கு நேராக. சில நேரத்தில் அந்த வனாந்தரமான அந்த அடிமைத்தனமான பாதை எதுக்கு நேராக கொண்டு போகும்னா, நம்ம மேலே வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். ஆமென், ஹல்லேலூயா. இது வேற எங்கேயுமே கொண்டு போகாது. இதில் வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்றது? இதில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு என்ன வேணும்? வேத அறிவு வேணும். இந்த வேதத்தில் நம்ம கொஞ்சம் தேறினவர்களாக இருக்கும் பொழுது நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போதே, இவனுக்கே அந்த பிரச்சனை, எனக்கு பரவாயில்லப்பா. ஆண்டவர் அழகாக அந்த மாதிரி பாதையில் கொண்டு போவார், அழகாக அந்த பாதையில் கொண்டு போவார். இவனுக்கே இவ்வளோ பிரச்சனையா? சீஷனாக இருந்து இவ்வளோ பிரச்சனையா? ராஜாவாக இருந்து இவ்வளோ பிரச்சனையா? அப்போஸ்தலனாக இருந்து இவ்வளோ பிரச்சனையா? நான்லாம் ஏமாத்திரம். நான் இதில் எந்த ஒரு படியிலையும் நான் இல்லை, இதில் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறி வைக்கல. அப்போ எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் வரும், இன்னும் பிரச்சனை வரும். அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம்மளை வேத அறிவில் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சரியா? அப்போ நம்ம வேதத்தின் அறிவில் வளரும் பொழுது மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்ல, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 முதல், லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 வசனத்தின் 20ஆம் வசனம் வரைக்கும். ம் 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 ஆமென். போதுமானது. இது யாரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை? இது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. இது வாசிச்சதும் யாரு? இயேசு கிறிஸ்து. இது எழுதி இருக்கிறது, இது நிறைவேறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேத அறிவு வளரும் பொழுது வார்த்தையில எழுதி இருக்கிறது நீங்க சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு மாசமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம்? பிரசங்கிக்கிறோம், வார்த்தையை கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம். இந்த வார்த்தை எத்தனை பேர் சுதந்திரத்திருக்கீங்க? சில கைகள் உயர்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் அந்த வார்த்தை, எழுதி இருக்கிற வார்த்தை, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஊழியத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருக்கல, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளத்தாக்கில் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று இந்த சபைக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமாம். ஆனால் சோர்வின் பாதையில் போகும்போது திரும்பி அந்த வார்த்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு? தேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேத அறிவு நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வசனத்தின் மேலே உள்ள தாகம் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தை என்னவாக தான் இருக்கும்? ஜஸ்ட் அந்த பெரிய பாஸ்டர் சொன்ன ஒரு வசனமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு வேத அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது தெய்வ வாக்காய் மாறும், அது கர்த்தர் எனக்கென்று தந்த ரேமாவாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய வாக்குத்தத்த வசனம் நமக்கு இருக்கு. ஆனால் சில நேரங்களில் அந்த வாக்குத்தத்த வசனம் திரும்ப திரும்ப நம்மளுக்கு நேராய் வரும் பொழுது ஒரு காரியம் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் வேதத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கான வார்த்தை. நீங்கள் வேத அறிவில் பெருகி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கான வார்த்தை. இல்லைன்னா உங்களுக்கு அது ஞாபகமே வராது, இல்லைன்னா உங்களுக்கு ஞாபகமே வராது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் கடனாக இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை எங்கள் பாஸ்டர் சொல்லி ஜெபிப்பார். என்னது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. ஆமாம், இது ஏன் இந்த வார்த்தை உள்ளே போய் நின்றுச்சுன்னா, இது எங்கள் குடும்பத்திற்கான வார்த்தை. இதை என்ன கேட்க வைத்தார், திரும்ப திரும்ப கேட்க வைத்தார். ஆனால் அதற்கான அறிகுறிகள் ஒன்றும் இல்லை. ஆமாம், உண்மையாக சொல்லியிருக்கேன். நான்லாம் இப்போ எப்படி சில நேரம் நம்ம வாலிப பசங்கள்லாம் ஜபிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு காலை தூக்கி மேலே தூக்கி வச்சுட்டு அப்படி செவத்தில் சாஞ்சு அப்படியே தலையை அப்படியே காலெல்லாம் ஆட்டிட்டு தான் ஜெபிப்பாங்க. அப்படி தான் நான் நிற்பேன் அந்த பாஸ் ஜெபிக்கும் பொழுது.
என்னன்னு நினச்சி ஜெபிப்பேன் அப்படின்னா, அவங்க ஜெபிக்கும் பொழுது கடனை கொடுக்குற அளவுக்கெல்லாம் வேண்டாம், கடன் வாங்காமல் இருந்தால் போதும். ஆமென். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை என்ன வருது? நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கும் நான் கேட்பேன், அப்பப்போ மம்மி சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் காசு கொடுத்து வச்சுருக்கேன்னா, அப்போ அந்த வசனத்தை யோசித்து பார்ப்பேன். ஆமாம், அந்த வசனம் நிறைவேறுச்சு. அந்த வசனம் நிறைவேறுச்சு. தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் வேத அறிவு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்காக செய்ய போகிறதை திட்டும் தெளிவுமாக மீண்டுமாக ஞாபகப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், இந்த வார்த்தையை சொல்லி என்னை தேற்றினார், இந்த வார்த்தையை சொல்லி எனக்கு தந்தார், இந்த வார்த்தையை சொல்லி என்னை நடத்தினார். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையில் தான் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருளி அந்த சீயோனுக்கு அவர் தயை செய்தது போல நமக்கும் தயை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்ம என்ன அல்ல, பாத்திரவான்கள் அல்ல. இந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்ம யாரும் இல்லை, தகுதியானவர்களும் அல்ல. ஆனால் என்ன பண்ணுவோம்? தயவாய் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கவோ, இந்த வார்த்தையில் உள்ளதை சுதந்திரத்துக்குள்ளவோ நம்ம எல்லாம் யாரும் இல்லை, பெரிய தகுதி உள்ளவர்கள் எல்லாம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொல்லுவார், ஆடுகளுக்கு பின்பதாக சென்றவனை அரசன் ஆக்கினார். ஏன் அப்படின்னா, அவன் ஆட்டு மேய்க்க தான் லாய்க். குடும்பத்தார் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொசிஷன் என்ன? நீ ஆடு மேய்க்க தான் லாய்க். இதை குறித்து யோசிக்கும் போது நான் யோசித்தேன். இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வச்சு யோசிக்கும் பொழுது, ஆண்டர் வேற என்னமோ தீர்மானித்து வச்சுருந்தார்ல. நம்ம என்ன நினச்சோம்? இவன் படம் நடிக்க தான் லாய்க். ஆண்டர் என்னமோ வச்சிருக்கிறார். தெரியல. ராஜாக்களை தள்ளி இந்த வசனத்தை நான் சொல்லி என்னது இந்த ரிசல்ட் நானும் ஷேரனும் பேசிக்கும் போது, சும்மாவா அந்த வசனம் இருக்குது? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினாராம். ஏன்? எவ்வளோ பெரிய ராஜாக்களை தள்ளினார்ல. எப்படியெல்லாம் நடக்குதில்ல. ஏன் அப்படின்னா, வசனம் சும்மா இல்லைங்க, வசனம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது நடக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான். உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறதா, அதை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற இந்த சத்திய வார்த்தைகள் அது பேசும், அது ஜீவன் உள்ளது, அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் இது ஜீவனோடு அநேகரை புதுப்பித்தும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறனா, இதில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. கர்த்தர் நமக்காய் எழுந்தருளுகிறதை பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கான ஒரு அத்தாரிட்டி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு முன் அட்வான்ஸ் மாதிரி கொடுக்குற ஒரு வார்த்தை தான். என்னது? நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை உங்களுக்காக செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் தோற்று போயிடும். இல்லை, நான் உனக்காக செய்ய போகிறேன்னு சொல்கிற வார்த்தை தோற்று போயிடும். நான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஆமென், அது தோற்றே போகாது. ஆமென், ஹல்லேலூயா. அது நடக்காமல் போகாது. உங்களுக்கான வார்த்தை அது உங்களுக்கு மாத்திரமே. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக, முதலாவது என்ன சொன்ன, வேத அறிவில் என்ன பண்ணணும்? நம்ம வளரணும். இரண்டாவது, ஆவியில் நிறைவு இருக்கணும். எதில்? ஆவி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். இருந்தான். ஆமென். கிறிஸ்துவை போக விடுகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. சிமியோனுக்கு அவன் ஆவியினாலே நிரப்பப்பட்டதில்ல, அப்படிதான் இருக்கு, பரிசுத்த ஆவியில் நிரம்பி. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அபிஷேகம் என்பது பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் மாத்திரம் இல்லை, அதற்கு முன்பதாகும். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி செய்வதற்கும் அங்கே என்ன தேவைப்பட்டுச்சு? அபிஷேகம்.
அதே மாதிரி சிம்சோனுக்கு என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்துச்சு. எப்பெல்லாம் கூப்பிடுறானோ ஆவி இறங்கினது அப்படின்னு இருக்கும் இல்லை? அப்போது பரிசுத்த ஆவியானவர் எப்போதுக்கு அப்புறம் இல்லை, கிறிஸ்து உயிர் தெழுந்து மேலே போனதுக்கு அப்புறம் இல்லை, அவர் ஆதி முதல் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரு வார்த்தை கூட நாம் போய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்னது? அந்த திருத்துவத்தை காண்பிக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், தூதரானவர் அப்படின்னு இருக்கும். தூதரானவர் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம மனுஷகுமாரன் தான். அதாவது பிதாவின் இடத்துல சண்டை போட்டு அப்படி இல்லை, மனுஷகுமாரன். அதனால தான் அது ஒரு வசனம் இருக்கும், இந்த இடத்துல நான் மேற்கொண்டேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஆதி முதல் பரிசுத்த ஆவியானவர் என்ன இருக்காரு? இருக்கிறார். இப்போ இயேசுவானவர் இங்கே இருக்கும் பொழுது பிறந்திருக்கிறார். 8 நாள் தான் ஆச்சு. 8 நாளைக்கு முன்பதாகவே இந்த சிமியோன் என்பவன் எதனால நிரப்பப்பட்டவன்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையானது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் கேட்கணும், அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த நிறைவில் எப்பொழுதும் இருக்கணும். பெற்றுக்கொண்டேன், அது போதும், இனி நான் பரலோகம் போயிடும் அப்படின்னு இல்லை. அதை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த நிறைவில் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாக இருந்தனால இவன் எங்கே கொண்டு போகப்படுகிறான்? தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அப்படிதானே இருக்கு? ஆவியினாலே ஏவப்பட்டு. ஆமா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்துச்சுன்னா நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் இருக்குல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் நம்மளை ஏவி கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. சிமியோனுக்கு என்ன அப்படின்னா, நீ பார்ப்ப, எதை பார்ப்ப? இயேசுவை பார்ப்ப. அப்படிதானே நம்ம வாசித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பார்ப்ப? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, 26ஆம் வசனம், மரணம் அடைவதில்லை என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கிறிஸ்துவுக்கு நான் சொன்னல, கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஜனங்கள்? காத்திருந்தார்கள். அந்த நாட்களில் ஜனங்கள் காத்திருந்தார்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவை இவன் காணும் முன்னே மரிப்பதில்லை என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் பார்த்தவனே என்ன சொல்றான் கீழே? ஆமாம், அதாவது அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். சமாதானத்தோடு அப்படின்னா என்னது? இதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல, வார்த்தையின்படி என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. அந்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது பார்ப்பேன்னு சொன்ன அந்த கண்கள் அவன் கையிலேயே பிடிக்க வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பார்த்துருவோமோ அப்படின்னு நினைப்போம்ல, ஆவியின் நிறைவில் இருந்து பாருங்க. ஆவியின் நிறைவில் இருந்து பாருங்க, உங்கள் கையிலேயே அது கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் நிறைவில் இருந்து பாருங்க, உங்கள் கையிலே கர்த்தர் கொண்டு வந்து தருவார். ஆமென், ஹல்லேலூயா. என்னென்னலாம் ஆண்டவர் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ, எப்படியெல்லாம் உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரோ, அதை ஏதோ கேட்கறது மாத்திரம் அல்ல, உங்கள் கையிலே நீங்கள் பார்க்கலாம் மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நிறைவு இருக்கும் பொழுது தான் நடக்கும். அந்த நிறைவு இருக்கும் பொழுது தான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது பேதுரு குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். போதுமானது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அற்புதம் யாரால் நடந்தது? பேதுருனால் நடந்தது. இயேசு என்ன சொல்லியிருந்தார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். இது எங்கிருந்து இவனுக்கு வந்தது இந்த விசுவாசம்? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல இருக்கிறத தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட. இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த ஆவியின் நிறைவினால. ஆவியின் நிறைவினால. எப்பா நீ இயேசுவோட தான் இருந்தியான்னு கேட்டதுக்கே அவனால் என்ன சொல்ல முடியல? ஆமான்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. இப்போ அதே நாமத்து நிமித்தமாக கடக்கிறான், முட்டவனா கடக்கிறான். அவனால் நடக்க கூட முடியாது, எத்தனையோ ஆண்டுகளாக கடக்கிறான். ஆனால் இவன் ஆவியின் நிறைவில் இவனுக்குள்ள வந்த விசுவாசத்தை பாருங்க. ஆவியின் நிறைவில் இவனுக்குள்ள வந்த விசுவாசத்தை பாருங்க. நசரேயனாகிய இயேசு எழுந்து நட அப்படின்னு சொல்றார். ஆமென். அவன் நடந்தான். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் இயேசுவோடு போகும்பொழுது சீஷர்களால் என்ன செய்யக்கூடாமல் போயிட்டான்? அற்புதம் செய்யக்கூடாமல் போயிட்டான். வசனம் இருக்குல்ல, மேலேருந்து கீழே வரும்போது இவர்களால் என்ன பண்ண முடியலையா? செய்ய முடியலையா? யாரோடது? பாஸ்டரோட அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்,
கணக்குப்படி இயேசுவோட அசிஸ்டன்ட் பாஸ்டர்னால என்ன பண்ண முடியலையா? ஏன் அப்படின்னா அவர்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தார்கள், அவர்களுக்குள்ள என்ன இல்லை? ஆவியின் நிறைவு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேலே ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுது சில நேரம் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருப்பார்ல, அதை அப்படியே செய்வாருங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், இவன் எந்த அளவுக்கு அவனுக்குள்ள விசுவாசமும் எந்த அளவுக்கு அந்த நிறைவு இருந்திருந்தா டப்புன்னு கையை பிடிச்சி தூக்கி எழுப்பிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் அந்த தைரியம் இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த தைரியம் இல்லை. அதே இந்த 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தை பற்றி ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்து தைரியமே பேசுறாங்க. ஆண்டவர் குறித்து தைரியமே பேச அவனுக்கு என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கொலை செய்த இயேசு அப்படின்னு சொல்லி எந்த இயேசு கூட நடந்தேன்னு சொல்றதுக்கு பயந்தானோ, இப்போ ஆவி நிறைவு வந்தவொடனே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் இருக்கிறத பார்க்கணும்னா நீங்க ஆவியின் நிறைவில் நடந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்காக தேவன் எழுந்தருளி அநேக காரியங்களை செய்வதை உங்களால் பார்க்க முடியும். ஆமென், உங்களுக்காக செய்வதை பார்க்க முடியும். நீங்கள் எந்த இடத்துலையுமே வேதத்தில் ஒரே பிரசங்கத்தில் 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்னு பார்க்க முடியாது. பேதுருவோட லைஃப்பில் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? அவனுக்காக தேவன் எழுந்தருளினார். அவன் காட்டின வைராக்கியம், அவன் இருந்த அந்த நிறைவு. சபையே, நீ அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா, அபிஷேகத்தில் நிறைந்தீங்களா, அந்நிய பாஷை பேசுனீங்களா? இல்லைங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் முழங்கால் படிக்கிட்டு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, என்னது அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் என்னது நீங்கள் முழங்கால் போட்டோன்னே அந்நிய பாஷை பேசுறது இல்லை. பேச ஆரம்பிங்க, பிரசன்னத்தை உணர ஆரம்பிப்பீங்க. பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார் உங்களோடு. இந்த ஆண்டவர் உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். ஆவியானவர் உங்களோடு என்ன பண்ணுவார்? என்னென்ன காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கணுமோ, என்னென்ன காரியங்கள் நம்ம முடிவெடுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் ஜெபத்தில் அப்படியே ஒரு பெரிய பிக்சர் மாதிரி கொண்டு வந்துடுறார். அதுதான் ஆவியின் நிறைவு. இன்னைக்கு சபையானது அதில் ரொம்ப வீக்காகி போய் கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோன்னா அது பெருமைக்காக அல்ல, அது பயன்படுத்தப்படுவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு என்ன சொல்லியிருக்கலாம்? நான் தான் முதல்ல அந்த பயங்கரமான அபிஷேகத்தை பெற்ற கூட்டத்தில் நானும் ஒருவன் என்ன பண்ணியிருக்கலாம்? பெருமை பாராட்டியிருக்கலாம். இல்லை, அவன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சபையானது அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளை கர்த்தர் அபிஷேகித்து வைத்திருக்கிறது சும்மா இருப்பதற்காக அல்லங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில், தேவன் நம் வாழ்க்கையில் எழுந்தருளி நமக்காக தயை செய்வதும் மற்றவர்களுக்காக கிரியை செய்வதும் மற்றவர்கள் பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் அவன் ரொம்ப என்னது வைராக்கியம் உள்ள ஒருவன், அப்படி தானே? எலியா 17ஆம் அதிகாரத்தை எடுப்போம். அவனுக்குள்ள தேவ ஆவி இருந்தது. முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது போதுமானது. அவன் வாக்கின்படியே அன்றி என்ன பெய்யாதான்? பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு அவன் சொல்றான். நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஏன் வாக்கின்படி கர்த்தர் செய்வார் என்று? நான் நேற்று ப்ரேயரில் இந்த சொல்லும் போது சொன்னேன், நீங்கள் விசுவாசத்து ஜெபம் பண்ணுங்க, இந்த கொடைக்கானலில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணுமோ கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னு நான் சொன்னேன் பிள்ளைகள்கிட்ட. எனக்கு இது வேணும்னு சொல்லுங்கள், கொடைக்கானல் இந்த வசதி வேணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த மாதிரியெல்லாம் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த எலியாவுக்கு இருந்த அந்த வைராக்கியம் இருக்கணும், என் வாக்கின்படி நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் வாக்கின்படி நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காண செய்வாருங்க. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் இந்த கொடைக்கானலில் நடக்காது அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்போது நம்ம அடிக்கடி நம்ம ஜெபித்தது என்னது? அந்த ஜெப வேலையில் எதற்காக நம்ம ஜெபித்தோம்? அதாவது நம்ம சண்டே ஜெப வேலையில் எதற்காக நம்ம அடிக்கடி ஜெபிப்போம்? இந்த கொடைக்கானலுக்காக. எதுக்காக? வாலிபர்களுக்காக, இந்த கஞ்சா அந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபித்தோம். சரி, அதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் வரமாட்டார்னு கேட்டோம். ஆமாம், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க?
போதை ஒழிப்புக்குன்னு ஒரு தனி டீம். அதில் நிறைய பேர்த்த பிடிச்சிட்டாங்க. நேற்று வேறு ஒருத்தனை வீடியோவும் பார்த்தேன். அவன் வந்து கஞ்சா செடியை வீட்லேயே வளர்த்திட்டு இருந்தான். இது இனி எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி என்ன பண்ணிடுவாங்க, இவன் பேரில் கெட்ட பேர் கொண்டு வரணுக்காகவே எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வர வர வரவே தானாக குறைய ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? அப்போ நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் எங்கேயோ இடத்துல அவர் பதில் தருகிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. கஞ்சா ஒழியணும், தமிழ்நாட்டில் போதை குறையணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வரணும். நமக்கு தெரியல, இவர் ஸ்ட்ராங் இல்லைன்னு நினச்சோம். ஆண்டவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. ஆமென். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் ஒரு காரியம், நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் நம்ம கண்கள் முன்னாடியே பதில் கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பெரிய போதை மாஃபியாக்கள் யாரோட கையில் இருந்தாங்க? ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும். இது வரைக்கும் ஆண்ட கட்சி கையில் தான் இருந்தாங்க. எல்லாமே அவங்களோட பிடிப்பில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, நிறைய போதை வஸ்து எங்கேருந்து வருது? குஜராத் அது அந்த போர்ட், குஜராத் அதானி அப்படிங்கிற ஒரு போர்ட்லேருந்து தான் உள்ளே வருதான், வெளிநாடுகள்லேருந்து உள்ளே வருதான். அது யார் கையில் இருக்குது? அது சென்ட்ரல் கவர்மெண்ட். இனி அடுத்தது எங்கே ஜெபிக்கணும்? ஸ்டேட்டை மட்டும் தொட்டா பத்தாதாண்டவர், சென்ட்ரலையும் தொடணும். சென்ட்ரலையும் போதை உள்ளே வராத அளவுக்கு. ஆமாம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மோடி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். இல்லை, போதை உள்ளே வரக்கூடாது, போதை வஸ்துகள் உள்ளே வரக்கூடாது. இப்போ ரீசெண்டாக கூட நான் நியூஸ் கேட்டேன், அது எங்கேன்னு தெரியல, தமிழ்நாட்டில் எத்தனையோ கிலோ பிடிச்சாங்களோ, இல்லை எத்தனையோ ஒரு லாரி கடியில் பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் தான் எத்தனையோ கிலோ, அது எத்தனையோ கோடி மதிப்புள்ள, 5 கோடி மதிப்புள்ள போதையை தமிழ்நாட்டுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. லாரி கடியில் ஒரு கண்டெய்னர் கடியில் கண்டெய்னர். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கணும். பயம் வரணும். இன்றைக்கி பயம் வந்துருச்சுங்க. சீரியஸாக சொல்லணுன்னா இன்னும் பயம் வரணுங்க. இனி லஞ்சம் வாங்கிறதுக்கு பயம் வரணும், தப்பு செய்வதற்கு பயம் வரணும். நான் நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அராஜகங்கள் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். பயம் வரணும். நம்ம ஜெபிக்கணும், நம்ம கண்கள்னால அதை பார்க்கணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேசம் சுத்திகரிக்கப்படுவதையும், இந்த தேசத்திலே பாகாலுடைய வல்லமை அழிகிறதையும், இந்த போதை, இந்த கஞ்சா, இந்த குடிப்பழக்கம், இது எல்லாமே மாறும்படியாக ஒரு ஸ்ட்ராங் லீடர் வரணும்னு நம்ம ஜெபிச்சோம். கர்த்தர் கொண்டு வரட்டுங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆகட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த எலியாக்கு இருந்த வைராக்கியம் என்னன்னா, ஏன் வாக்கின்படி மழை பெய்யாது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஜெபிச்சா இது நடக்கும், நான் ஜெபிச்சா இது நடக்கும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் தெரியுமா? சில நேரம் எவனாவது எதிர்த்து வந்துட்டா மட்டும், என்ன எதிர்த்துட்டல ஆண்டவன் என்ன பண்ண போறான், இதுக்கு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு நான் ஜெபிச்சா இது நடக்கும்னு நம்ம சொல்ல போகிறோம். சபை வளரணுமா? இந்த சபை மட்டும் தான் வளரணுமா? ஆமாம். எத்தனை பர்சன்டேஜ் தான் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா இந்தியாவில்? 2% இல்லை 4% கூட வச்சுக்கலாம். 100 கோடியில் 4 கோடி பேர் தான் கிறிஸ்தவர்களாம். அப்போ மீதி 96 கோடிக்கு யார் ஊழியம் செய்வது? இந்த 96 கோடி பேரை யார் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது? இந்த 96 பேருக்குள்ள சுவிசேஷம் எப்படி போகும்? ஆமென், ஹல்லேலூயா. எலியாவை போல ஒரு வைராக்கியம் உள்ள வார்த்தை வாஞ்ச வேணும். எப்போ இருக்குன்னா, நிறைவு இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆவி நிறைவு இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், ஏன் வாக்கின்படி இனி பேயார். இப்போ என்ன பண்ணுறார் ஆண்டவர், உன்னை ஒழித்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டார். யாரை? எலியாவை ஒழித்துக்கொள்ளுன்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் கடைசியில் பார்க்குறோம். அதாவது கேரி தாற்றங்கடையில் ஒழித்து கொண்டிரு அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காகத்தின் மூலியமாக அப்பமும் அந்த ஆற்றின் மூலியமாக தண்ணீரும் கிடைக்குது. இப்போ இவருக்குள்ளே என்ன வந்திருக்கும், எல்லாம் ஊரே பஞ்சத்தில் இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, நம்ம ஆண்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் என்ன வந்துடும், ஆமாம் பெருமை வந்துடும். நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை அதுதான். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் எழும்பி நம்ம மூலியமாக சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தா நம்மளுக்கு என்ன வந்துடும், பெருமை வந்துடும். நம்மலாம் யார் தெரியுமா, நான் ஜெபிச்சாவே அங்கே அக்கினி இறங்கும். ஆமாம், இறங்கட்டும், நல்லது. ஆனால் அதில் என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான், மற்றவன் எல்லாம் நம்மளுக்கு கீழே தான், மற்றவெல்லாம் எல்லாது கீழே தான். இப்போ எலியாக்குள்ள எனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, ஒழித்து கொண்டு இருக்கிறான். இவனுக்கு அப்போவே தெரிய வேண்டாம், ஆண்டவருடைய கரம் தான் இவனை தயவாய் தாங்குகிறதுன்னு, ஆண்டோர கரம் தான் இவனை பாதுகாக்கிறதுன்ட்டு. காலையில் இதை குறித்து நீங்கள் முடிஞ்ச FGPC ஃபஸ்ட்டு சர்வீஸ் பிரசங்கத்தை கேட்டு பாருங்கள். அதாவது தண்ணி இல்லைன்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு தானே ஆள் வருவாங்க. அப்போ அந்த கேரி தாற்றில் ஆறு இருக்குது, இருந்தாலும்
சரி, தண்ணி இருக்குது, கேரித் ஆற்றில் தண்ணீர் இருக்குது. எப்படினாலும் அந்த ஏரியாவில் வந்தால் மாட்டிக்குவானா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அவனை பாதுகாத்தாரா இல்லையா? அது கர்த்தரோட தயவா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுறான்னா, அவனுக்குள்ளே ஒருவேளை அவர் சொன்ன ஒருவேளை அவனுக்குள்ளே பெருமை வந்திருக்கலாமா? ஆமாம், சில நேரத்தில் நம்மளை விழத்தள்ளுறது பெருமை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ எந்திரிச்சு எங்கே போ, நீ எழுந்து 9வது வசனம். அப்படியே எழுந்து சாரிபாத் வீட்டுக்கு போனான். இங்கே நீங்கள் சம்பவங்களை வாசிக்கும் போது எலியோட நிலைமை எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ எலியா வாயை திறந்து கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுது. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்க அப்படின்ட்டு. எலியா நான்லாம் எப்படியேப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, டெய்லியும் காக்கா கொண்டு வந்து போட்டுட்டு போகும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எலியாக்கு முன்பதாக அவர் எழுந்தருள வேண்டும்னு ஆசை. அவன் மேலே ஒரு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். எலியாக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அது எலியாக்கே தெரியாது. எலியாவை எப்படி பயன்படுத்த போகிறாருன்னு எலியாக்கே தெரியாது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, 2வது ஒரு ரூட்டுக்குள்ளே தள்ளி கொண்டு போகிறாரு. என்ன அப்படின்னா, நீ போய் அந்த விதவை வீட்டுக்கு போ, விதவை வீட்டுக்கு போ. விதவை வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, இவரா வாயை திறந்து கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்ட்டு. தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன கேட்குறாரு, கீழே வாசிச்சு பாருங்க. எனக்கு சாப்பிட அப்பமும் சுட்டு அந்த அந்த அம்மா என்ன சொல்லுது, எப்பா என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோதான், இதில் நானும் என் புள்ளியும் சாப்பிட்டு செத்து போக இருக்கிறோன்னு சொல்லும்போது பரவாயில்ல, எனக்கு முதல்ல சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீ சாப்பிடுன்றான். எப்படி யோசிச்சிருப்பாருங்களேன். சரியான சாப்பாட்டுக்கு அலைஞ்சவன் போல இருக்குன்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டே கூட சாப்பாடு கொடுத்துச்சு என்னன்னு தெரியல. ஆனால் அவன் நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இவ்வளோ நாள் அவன் இருந்த ஆசீர்வாதத்தின் பாதை வேற, இப்போ அவன் போகிற பாதை வேற. ஆனாலும் அவன் மேலே ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் பெருசு. நான் சொன்னேன்ல, ஆண்டவர் சில நேரம் நம்மளை வனாந்தரமான பாதையில் நடத்துகிறாரு அப்படின்னா நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் பெருசு. ஃபஸ்ட்டு எல்லாம் கைக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ கேட்டு வாங்குகிற நிலைமை, இப்போ கேட்டு வாங்குகிற நிலைமை. ஆமென், அல்லேலூயா. சில நேரம் அப்படி தான். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா இருந்திருக்கும், ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே திட்டம் பெருசு பண்ண பண்ண கொஞ்சம் அலைய விடுவார். ஆமென், அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சாட்சியெல்லாம் வார சாட்சி தான். அப்புறம் அந்த அம்மா எந்திரிச்சாவே, இந்த அம்மா இன்னைக்கு என்ன சாட்சி சொல்ல போதோ அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சோன்னு அங்கே என்ன ஆயிரும், போராட்டம், பயங்கர போராட்டம். இப்போ ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்குற கேள்வி அளவுக்கு, ஏன் நம்ம யாக்கோபில் தான் நினைக்கிறல்ல, எலியாவும் நம்மை போல, யாக்கோபில் தான் எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னு என்னது, எலியாக்கும் பாடு உண்டு, நமக்கும் பாடு உண்டு. ஆனால் கேட்கிற அளவுக்கு வைக்கிறார். 3வது ஒரு காரியம் நடக்குது பாருங்களேன். அப்பொழுது 18ஆம் வசனத்தில் ஆமென், ஹல்லேலூயா. அப்போது முதல்ல அவன் சஃபிஸ்டிகேட் லைஃப்பில் இந்த 2வது எலியாவை என்ன பண்ணுறாரு, தாழ்த்தி கொண்டு வந்து நிறுத்துறாரு. 3வது எந்த விதவை அவனை போஷித்ததோ, யார் அவனை பராமரித்தாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னு இந்த அம்மா என்ன கேட்குது, உமக்கு எனக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு. அப்போது நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு காரியம் தெரிஞ்சிச்சு, இந்த அம்மா நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கு இல்லை, அதனால தான் அந்த அம்மா என்ன சொல்லுது, ஏன் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோமா வந்தீர். இந்த அம்மா நிறைய அக்கிரமம் பண்ணனால இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா நீர் வந்தீர், ஏன் அக்கிரமத்தை நிமித்தமா என் பிள்ளைய சாக பண்ணுமா வந்தீர். அப்படின்னு இவருக்கு எப்படி வேதனையாக இருந்திருக்கும், ஒரு ஊழியனா எப்படி வேதனையாக இருந்திருக்கே, எனக்கு நீங்கள் கொடுத்தது, எனக்கு நான் சாப்பாடு இல்லாம போது எனக்கு சாப்பாடு தந்து எனக்கு ஒரு இடமையும் கொடுத்து வச்சிங்க. ஆனால் இப்போது இந்த வாயிலால் என்ன வருது, அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா வந்தீர் அப்படின்னு. தேவ ஜனமே, நம்ம அக்கிரமம் பண்ணால் நம்மளுக்கு அடி உண்டுன்னு நம்ம நிறைய நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது, ஏன் பிள்ளையவா தொடுவீர். இப்போ பிள்ளை என்ன ஆயிடுச்சு, சாக கிடக்குது, புள்ள சாக கிடக்குது. இப்போ எலியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிள்ளைக்காக போய் ஜெபிக்கிறார். இந்த பிள்ளைக்காக போய் ஜெபிக்கிறார். நீ அப்படியே அடுத்தடுத்த வசனம் வாசிங்களே. அதற்கு அவன், உன் குமாரன் என்னிடத்தில்
வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே இடம் கொடுத்த கூப்பிட்டு ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் சில நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு நம்ம ஜெபித்து தான் ஆக வேண்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பிள்ளை மேலே விழுந்து அழுகிறான். என்ன பராமரித்த விதவை இவங்க சாகடிக்கிறீரே அப்படின்னு சொல்லி கதறி ஜெபிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைக்கு மீண்டுமாக ஜீவனை கொடுக்குறார். அப்போ ஒரு வார்த்தை வருது பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ, கடைசி வசனம், எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனாலே இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று. எந்த பொருளை எனக்கு என் பிள்ளைய கொல்லவா வந்தீர் அப்படின்னு சொல்கிற இடத்துல தேவ மனுஷன் என்று விளங்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று அந்த அபிஷேகத்தில் நிறைந்து நின்றாலும், அந்த போராட்டத்தின் பாதையில் நின்றாலும், எந்த விதமான சோர்வின் பாதையில் நின்றாலும் மறுதலியாமல் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சேலஞ்ச். எலியா எங்கேயுமே மறுதலிக்கல. ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே போகிறான், ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே போகிறான், ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே போகிறான். கடைசியில் பிள்ளை சாக கிடக்கிறத பார்க்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய அக்கிரமம் நம்ம பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் நிமித்தமாக தான் என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுச்சு. நாங்கள் சாட்சி சொல்லியிருக்கோம் இல்லை? எங்கள் அவிஸ்வாசத்து நிமித்தமாக அந்த பிள்ளைங்க 1 மாதம் ஐசியூவில் இருந்துச்சு. தேவையா? அத்தனை ஊழியக்காரர்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, அத்தனை ஊழியக்காரர்கள் வந்து உனக்கு சுகப்பிரசவத்தை தருவேன்னு சொல்லும் போது நாங்கள் அதை அற்பமாக எண்ணினோம். ஆவியானோட வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படியில்ல. 1 மாதம் எங்களை ஜெபிக்க வச்சார். கேளுங்க, அவள் எவ்வளோ ஜெபிச்சிருப்பான்ட்டு. அவள் எவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டலே வித்தியாசமாக பார்க்கணும் இவளை. ஏன் அப்படின்னா, அங்கே எல்லாரும் படுத்திருப்பாங்க. தேனி ஜிஹெச்சில் இவன் ஒருத்தி மட்டும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிருப்பாளாம். எல்லாரும் பார்ப்பாங்களாம் ஒரு மாதிரி. ஏன் எங்கள் அக்கிரமத்து நிமித்தம் எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மாம்சமாக பேசுகிறது மாதிரி தோணலாம் அவங்களுக்கு. ஆனால் ஒரு காரியம், பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு சின்ன காரியம் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் உட்காந்து ஜெபிப்பேன். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிங்க. உண்மையாக சொல்கிறேங்க, நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். என் பிள்ளைங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நான் ஜெபிப்பேன். சீரியஸாக சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை, இந்த இடத்துல உண்மையாக சொல்கிறேன். சில நேரத்தில் நான் ஜபத்தில் நான் தவறி இருப்பேன். திடீர்னு அவங்களுக்கு காய்ச்சல் வந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். நான் உடனே அப்பா மன்னிச்சிருங்கப்பா, நான் பிரசங்கிக்கிற நானே இப்படி இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கி நம்ம தைரியமாக இயேசுவை பற்றி பேசுவோம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்ன உயர்த்தினார் அப்படின்ட்டு. நம்ம தப்பு நம்ம பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தானே வேதத்தில் சொல்லியிருக்கு, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பேன் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? அப்போ தான் வலிக்குங்க நம்மளுக்கு, இல்லை? அப்போ தான் வலிக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஒரு பெரிய பாவம் செய்கிறேன், நான் ரொம்ப அக்கிரமம் செய்யும் போது நமக்கு ஏதாவது வந்துருச்சு, நான் என்ன சொல்லுவேன், கர்த்தர் என்னை தண்டித்தார், அது தேவைதான் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படும் போது நம்ம என்ன நினைப்போம், ஏன் பாவம் என் பிள்ளையை தொடரும். ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லுது, பிதாக்களுடைய அக்கிரமம் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கப்படணும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் என்ன பண்ணுமா, பிள்ளைகளை காப்பாற்றிடும். உங்கள் ஜெபம் பிள்ளைகளை காப்பாற்றிடும். அந்த அம்மா அதனால தான், ஏன் அக்கிரமத்தை என் பிள்ளை இடத்துல அப்படி தானே சொல்லுது, என் அக்கிரமத்தை நினைவு கூற வந்தீர். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுது, அந்த தேவ மனுஷனை பாதுகாத்து போஷித்து வழி நடத்துறது. இப்போ இந்த அம்மாக்கு என்ன நினைச்சு, தேவ மனுஷன் வந்ததுனால என் அக்கிரமத்தை என்ன ஆயிடுச்சு, நினைவு கூறிட்டாரோ. ஜாக்கிரதை சபையே, பிள்ளைகளுக்காக நம்ம திறப்பில் நிற்க வேண்டியது ரொம்ப அவசியம். பெற்றோர்கள் உண்மையாக இருக்கணும், கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். இதில் தவறிச்சு அப்படின்னா அது பிள்ளைகளை பாதிக்கும், அது பெரிய சாபம்.
அது ஒரு கட்டம் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்து பார்ப்பார், அதை மீறினா அடித்து போட்டுருவார். அது ரொம்ப வேதனை. ஆண்டவரோட அடியெல்லாம் தாங்க முடியாதுங்க. ஆண்டவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு தெரியுமா, பெரிய தயவு வைத்திருக்கிறார் நம்ம மேலே. வசனம் இப்படி நான் அடிக்கடி சொல்லுங்க, பெருமையுள்ளவனுக்கு என்ன பண்ணுவாரா? ஆமாம். அப்போ நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் தான் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை, தேவி பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பாராம், அவர் எதிர்த்து நிறுத்த நம்ம தாங்குவோமா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அப்படியே சும்மா ஒரு கற்பனையில் பார்த்தேன். கற்பனையில் பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுது, வானம் எனது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி அப்படின்னு இருக்குல்ல. அப்போ யோசிச்சு பாருங்களேன், வானமும் பூமியும் இதுதான், இப்படி போய் பார்த்தா இதுதான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம். யோசிச்சுங்க, அப்போ ஒரு லிட்டரலாக இப்படி யோசிச்சு பாருங்களேன். சரி, இந்த சைஸ் இப்போ இதுதான், இவ்வளோ பெருசு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம். இந்த செவரை நான் போய் எதிர்த்து நிற்கிறேன், நான் ஜெயிப்பேன்? இந்த செவரே தாங்காது இல்லை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்னு. இப்படி அப்போ பாவம் செய்கிறவருக்கும் கர்த்தர் எதிர்த்து நின்றுட்டா, இன்னைக்கு வரைக்கும் கிருபையா தயவா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு இப்போ இல்லை நான் ரத்தத்தினால மீட்டிருக்கேன் கிரைய. அப்படி இன்னைக்கு ஆறுதல் செம்மையாக இருந்துச்சு, ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். நம்ம ஒன்று காசு கொடுத்து வாங்கினோன்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம், தூக்கி வீச மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வீட்டில் கலைஞர் டிவி ஸ்கிராப் கடைக்கு போயிருக்கு, கை தூக்குங்களேன். கலைஞர் டிவி ஸ்கிராப் கடைக்கு போயிடுச்சு. ஓரளவுக்கு 3-4 கையை பார்த்தேன். எத்தனை வீட்டில் காசு கொடுத்து வாங்கின டிவி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு? ஏன்? காசு கொடுத்து வாங்கினது. அப்படி தானே? காசு கொடுத்து வாங்கின டிவி அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம், அதை தூக்கி வீச மாட்டோம். அது ஒரு வேளை சில பணக்காரர்கள் செய்யலாம். ஆனால் கலைஞர் டிவி சில வீடுகளெல்லாம் அப்படியே கட்டில் கடியில் கிடந்துச்சு. ஏன்? அது ஃப்ரீயாக கிடச்சிது. எத்தனை வீட்டில் அம்மா மிக்சி இருக்குது, கிரைண்டரா, மிக்சியும் கிடச்சா கிரைண்டரா, அம்மா கிரைண்டரா என்னமோ தெரில. எத்தனை வீட்டில் ஒழுங்காக வச்சுருக்கு? ஆமாம், ஒரே ஒரு வீட்டில் தான். மிச்சத்தெல்லாம் எங்கே இருக்குது? நல்ல நல்ல கிரைண்டர் தான், தெரியுமா? எங்கள் அண்ணன் சொன்னான். அதே மாதிரி ஃபேன் எங்கேயோ கொடுக்கப்பட்டுச்சோ, அம்மா ஃபேனா? ஆமாம், எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குது, ஸ்கிராப் கடையில் போயிருக்கான், ஸ்கிராப் கடையில் கடந்துருக்கு. இதை நான் சரி பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான். 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். வந்து போட்டால் ஓடுதான், ஒன்றுமே இல்லை, சரியே பண்ணலையாம். ஏன்? அது ஃப்ரீயாக கிடச்சிது. அது வீட்டில் எப்படி இருக்குது, அது வேஸ்ட் பீஸ். அதனால் தூக்கி எங்கே பண்ணிட்டான், ஸ்கிராப்பில் போட்டுட்டாங்க. இதே காசு கொடுத்த ஃபேனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆமாம், கர்த்தர் நம்மளை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கார். அதனால தான் இன்னை வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம். அந்த ரத்தத்தினால வாங்கியிருக்காருங்க. அந்த ரத்தத்தினால வாங்கினால தான் இன்றைக்கும் அந்த ஏப்பா நான் சம்பாரிச்சவன், என் சொத்து நீ அப்படின்னு வச்சுருக்காரு. ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் தான், இல்லை ஒரு கட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார், தூக்கி எறிஞ்சிடுவார். பிள்ளைகளுக்கும் சரி கணவன் மனைவிக்கும் சரி உண்மையாக இருக்கணும், துரோகம் செய்யக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் மாம்சமாக பேசுகிறேன்னு கூட நினைக்கலாம், நினச்சிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையாக இருக்கணும். மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும், கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். இதில் இந்த வார்த்தையை கேட்டும் தவறி போனீங்க, முடிஞ்சிங்க. திரும்ப சொல்கிறேன், நான் என் சர்ச்சில் ஒரு ஞாபகம் இருக்குது. திடீர்னு இப்படி தான் எங்கள் பாஸ்டர், ஏன் வாலிபனே உன் வழியை மாற்றிக்கோ, இப்படியே சொல்கிறார். திடீர்னு என் வாலிபனே உன் வழியை மாற்றிக்கோ, உன் வழி சரியில்லை அப்படின்னு திடீர்னு பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை கேட்டு நீ திருந்தலைன்னு வச்சுக்க, அவ்வளோதான் சொல்கிறாரு. அவன் அதை கேட்டுக்கவே இல்லை. அன்னைக்கே போய் குடிச்சிருக்கான், அன்னைக்கே போய் குடிச்சிருக்கான். குடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட புது லாரி எடுத்துட்டாங்களாம், எஃப்சி காட்டி 4 பசங்க. அதில் இவன் ஒருத்தன் மட்டும்தான் இந்த லாரியில் இப்படி திரும்பி டிரைவரை பார்த்து உட்காந்துவன், மற்ற 3 பேர் நேராக பார்க்க உட்காந்துவன். குடியில் ஸ்பீடாக போய் ஒரு 100 அடி பள்ளத்தில் விழுந்துச்சு. இப்படி லாரி பறந்து போய் இப்படி ஒரு குத்தி இருக்குது. அந்த 3 பேர்த்துக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் இவன் இப்படி திரும்பி உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அந்த பழைய லாரி நடுவில் ஒரு ராடு இருக்கும், அந்த இடத்துல சாஞ்சு உட்காந்துரு இப்படி ஒரு பாடு, அவ்வளோதான். காதில் மூக்கில் ரத்தம். அவன் இறக்கும் போது 21 வயசு வாலிபன். அப்போ அந்த வீட்டில் சொன்னாங்க, இவனுக்காக தாங்க வந்துச்சு அந்த எச்சரிக்கை. அப்படி சொல்லி வீட்டில் சொல்கிறாங்களே, டே போகாதடா ஃப்ரெண்ட்ஸு கூட போகாதடான்னு சொல்லும்போது சே அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிக்க போனான். அவன் இறந்து போனான். ஆவியான சில நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லும் போது அதை கேட்டுருங்க, அது கேட்டுருங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். அது அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும், அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பெயின். அல்லேலூயா. சில நேரம் ஆவியானவர் எச்சரித்து சொல்லும் போது அதை தாழ்த்தி ஏற்றுக்கிறது. எப்படியப்பட்டதாக இருந்தாலும் சரி, எப்படியப்பட்டதாக இருந்தாலும் சரி, வாலிபர்களும் சரி,
ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் தேடக்கூடாது. அது எந்த லெவலுக்கு நீங்கள் தியாகம் பண்ணணுன்னாலும் தியாகம் பண்ணிடணுங்க. நான் இத்தனை வருஷம் நான் லவ் பண்ணிட்டேனே, இனி நான் விட்டுட்டு போனேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி நான் விட்டுட்டு போனேன்னா ஆண்டவர், உலகம் தப்பாக பேசுமே, ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்களுக்காக நின்று பேசுவார். சபையே ஜாக்கிரதை. அதை சொல்லல, கிறிஸ்டியனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற கிறிஸ்துவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் பேசுவார், இப்படி இரு, இப்படி இருக்காத, இப்படி செய், இப்படி செய்யாதன்னு பேச. அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பெயினாக இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், உண்மையாக இருங்க. நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கேன். என் ஃபோன் பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியும். நான் அன்றைக்கி கூட திட்டினேன், யாரோ ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுனா, பாஸ்வேர்டை எடு அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபனை திட்டினான், பிரவீன். எதுக்கு அப்படியேப்பட்ட பாஸ்வேர்டு? நான் கேட்குறேன், நான் கேட்குறேன், வாலிபர்களே, எதுக்கு பாஸ்வேர்டு? உங்கள் ஃபோனை நாங்கள் தொட்டு என்ன எடுத்துகிட்டு போகிறோம். அது ஒரு 15 கிறுக்கு போட்டால் தான் லாக்கே ஓப்பன் ஆகுது. எதுக்குங்க? அப்போ உங்களுக்குள்ளே இதுக்குள்ளே என்ன இருக்குங்க? உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே உங்கள் ஃபோனை, இன்னொருத்தங்க ஃபோனு, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ எடுத்து பார்க்கக்கூடாதபடி சீக்கிரட்டான பாஸ்வேர்டு இருக்குன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது? பாம்பு இருக்குது, ஆண்டவருக்கு விரோதமான காரியம் இருக்குது. யாரும் தெரிஞ்ச மாதிரி பாஸ்வேர்டு வைங்க. ஹல்லேலூயா. என் பாஸ்வேர்டு தெரியும், எனக்கு தெரிஞ்ச எங்கள் பிள்ளைகளுக்கு பசங்களுக்கும் தெரியும் இந்த ஃபோனோட பாஸ்வேர்டு. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், அது ஓப்பனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லோரும் இருக்க முடியுமா? சில பேரெல்லாம் இப்படி ஒழிச்சு இப்படி தான் போடுவாங்க பாஸ்வேர்டு. ஏன்னா தெரிஞ்சிருமா பாஸ்வேர்டு. சரி, பேங்க் பாஸ்வேர்டு, கூகுள் பே பாஸ்வேர்டெல்லாம் ஓகே, மறைச்சி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே சாதாரணமாக உள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்ரெட் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் மாற்றி கொள்ளுங்க. இதுதான் பெரிய பாவத்திற்கான அஸ்திபாரம். இல்லை, இது பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், போத்திபார், மனைவி. ஏன் அது என்ன சொல்லும் பார்த்துருக்கீங்களா? காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு பழகாயிடுச்சுல. இப்போ எதை தேடுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டெல்லாம் பெட் காஃபி தேடப்பட்டுச்சு. இப்போ என்ன தேவைப்படுது? எந்திரிச்சோன்னே தடவும் அப்படியே சுற்றி சுற்றி. ஏன்னா தலைகாணியில் வச்சது அடியில் போயிட்டா இல்லை சைடில் போயிட்டா கீழே போயிட்டா. ஏன்னா நம்மளுக்கு இதுதான் என்னது, இப்போ பெட் காஃபி மாதிரி ஆயிடுச்சு. உண்மை தானேம்மா? யாராவது எந்திரிச்சோன்னே ஃபோனை எடுத்து பார்க்காதவங்க எத்தனை பேர்? யாராவது 2-3 பேர் கை தூக்குங்க. இந்த பொய் சொல்கிறாரு. ஆமாம், அப்படியா? ஏன் அலாமெல்லாம் வைக்க மாட்டிங்களா? தானே எந்திரிச்சிருவீங்க. ஆமாம், நீங்கள் ஓகே. எத்தனை பேர்? நான் ஃபோன் எடுப்பேன். நான்லாம் போய் சொல்ல, நான் ஃபோன் எடுப்பேன், எடுத்து தான். ஏன்னா அலாம் வச்சுருப்பேன், நான் எடுத்து கட் பண்ணிட்டு தான் எந்திரிச்சுப்பேன். அப்படின்னாலும் இந்த ஃபோனு தான் இல்லை? ஆமாம், எல்லாம் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் இது இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடாதுன்னா இதில் என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. கணவர்களே மனைவிக்கு உண்மையாக இருங்க. இதில் தேவையில்லாதவங்கள்ட்டெல்லாம் பேசக்கூடாது. சரியா? யார்ட்டையும் பேசக்கூடாது. மனைவியே ஆமாம், தேவையில்லாத சேட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், கெட் டுகெதர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி பிசாசு எங்கே வஞ்சிக்கிறான்னா குடும்பத்தை தொட்டுட்டான். ஏன்னா இன்றைக்கி இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்தில் நான் சொல்லியிருக்கேன், வாலிபர்கள் லவ் பண்ணிட்டாங்க, வீடே என்ன ஆயிரும்? 2 இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? எப்சி கல்யாணம் பண்ணுன்னு கேட்கும்போது இல்லை பாஸ்ட் இப்போ வேண்டாம். அப்போ நான் திருப்பி அடுத்து என்ன கேட்பேன்? யாராவது இருந்தால் சொல்லு, நம்ம பேசிடுவோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது. ஃபஸ்ட் அப்படி கிடையாது. அவ்வா அப்படின்னு அப்படியே குதிச்சிருவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? வாலிபர்கள் யாராவது இருந்தாலும் கேட்டுக்குவோம் அப்படின்னாலும் ஓகேனா கல்யாணம். ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு? ஒரு நார்மலைஸான இடத்துக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான் பிசாசு? கல்யாண குடும்பத்தை தொட ஆரம்பிச்சிட்டான். அப்படி தானே? இந்த கொடைக்கானல் எத்தனை கதை இருக்குங்க? ஆமாம். அதனால் மனைவிக்கும் சரி கணவனுக்கும் சரி உண்மையாக இருக்கணும். இந்த வார்த்தையை கேட்டு உண்மையாக இருக்க மாட்டான்னு இருந்தால் ஆவியானவர் உங்களை பார்த்துக்கிட்டோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நேரம் இல்லை, நான் முடிக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இப்படியாக இருக்கிற, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியான எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த திஸ்பியனாகிய எலியா ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? நான் உங்க பிள்ளைன்னு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க எனக்குள்ள இருக்கீங்கன்னு தெரியும் ஆண்டவரே.
நான் உங்களோட பிள்ளைன்னு தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க ஜெபம் இப்படியாக மாறட்டும். சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா 21 வசனத்துல அதே எலியா சொல்றான் ஜனங்களை பார்த்து, எந்த மட்டும் நீங்க குந்தி குந்தி, அல்லேலூயா, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எத்தனை தடவை நீங்க 2 தடவை 2 மைண்ட், ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் பாவம், எத்தனை வருதா? ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. எத்தனை தடவை கொஞ்ச நாள் ஆன ஆண்டவர், கொஞ்ச நாள் ஆன பாவம், கொஞ்ச நாள் ஆன ஆண்டவர். நோ. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை எலியா. ஏன் அப்படின்னா அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க அந்த விக்கிரக ஆராதனைக்கு. அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க அந்த விக்கிரக ஆராதனைக்கு. ஆனா எலியா அங்க போய் சொல்ற, ஆண்டவரே ஆண்டவரே, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும்படி இதை செய்யுங்க. 4 நாள் கூடமா 4 தடவை தண்ணியை ஊத்த வைக்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்துறாங்க. இந்த பலியில அக்கினி இறங்கட்டும் நடக்கல. ஆனா இவன் தண்ணீரை நிரப்புறான். அந்த கட்டைகளும் அந்த கரிகளும் தண்ணீரால் ஊறது. ஆனா அந்த இடத்துல நெருப்பாய் இறங்குகிறார். அந்த இடத்துல நெருப்பாய் இறங்குகிறார். நமக்காய் எழுந்தருளுகிற ஆண்டவர், நமக்காய் எழுந்தருளி இருக்கிற ஆண்டவர் நமக்கு முன்பதாகவும் மற்ற கண்களுக்கு முன்பதாகவும் அப்படியே இறங்குவார். சொல்லுங்க, ஆண்டவரே, தேவரீர் நீர் எழுந்தருளி என் வாழ்க்கையில நீர் எழுந்தருளுங்கப்பா. நீர் எழும்பப்படாதபடி, நீர் என் வாழ்க்கையில எழும்பப்படாதபடி இருக்கிற எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க? எந்த மட்டுங்க நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? 21 வசனம், 18 அதிகாரம் 21 வசனம். எந்த மட்டும், எந்த மட்டும் ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, எந்த மட்டும் நீங்க குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஒரு பக்கம் அனலாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் குளிரா இருக்கிறது. அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிற ஜீவியம். மாற்றிக்கொள்ளுங்க, சபையை மாற்றிக்கொள்ளுங்க, அருமையான தேவச்சனமே மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் விரும்புகிறது இல்லைங்க இது ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை இல்ல. இது ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை இல்ல. கர்த்தர் விரும்புகிறது சீரான ஒரு வாழ்க்கை, கர்த்தர் பிரியமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கைங்க. ஹல்லேலூயா. உண்மையாயிருக்க கற்றுக் கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்படி தேவன் எழுந்தருளி இறங்கினார். அந்த இடத்துல அக்கினி இறங்குச்சு. அந்த இடத்துல அக்கினி இறங்குச்சு. சுற்றி இருக்கிற தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அதுக்கப்புறம் எலியா சொன்னது போலவே மழையும் வந்தது. 7 தடவை போய் பார்த்தான். அதுக்கப்புறம் ஒரு கையளவு மேகத்தை போய் பார்க்கிறான். மழை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த எலியாவை கொலை செய்யணும்னு நினைச்சாங்களோ, எந்த எலியாவை ஒண்ணுமில்லாம நினைச்சாங்களோ, அந்த எலியாவினால தான் அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம். 3 வருஷம் மழை இல்லாத இடத்துக்கு அந்த எலியா நின்ன இடத்துல தான் மழை. அவன் வார்த்தையின்படியே ஆனதுங்க. இன்னைக்கு உங்களை அற்பமாய் பார்க்கலாம், இன்னைக்கு உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில தேவன் எழுந்தருளும் பொழுது, உங்க வாழ்க்கையில தேவன் எழுந்தரும் போது உங்க அற்பமான வாழ்க்கையை ஆச்சரியமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை அற்பமாய் பார்க்கிறவர்கள் மத்தியிலே, உங்களை அற்பமாய் பார்க்கிறவர்கள் மத்தியிலே தேவன் ஆச்சரியமாய் நிறுத்துவாருங்க. நீங்க நினைக்கலாம், நான் மட்டும்தானா? இல்ல இல்ல. 19 அதிகாரம் 18 வசனத்தில் இப்படியா இருக்கு. ஆனாலும் பாகலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் ஒருத்தன் தானா? இப்படி நான் ஒருத்தன் தானே? இல்லைங்க. உங்களோட சேர்ந்து 7000 பேர் இருக்காங்க. இந்த கொடைக்கானல் பட்டணத்தில் உங்களோடு சேர்ந்து 7000 பேர் இருக்காங்க. பாகாலுக்கு முடங்காத முழங்கால்கள், முத்தம் செய்யாத வாய்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாகாலுக்கு எதிர்த்து நிற்கிற முழங்கால்கள் வேணும். பாகாலுக்கு முத்தம் செய்யாத வாய்கள் வேணும். இந்த நாளில் தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். அப்படி நீங்கள் நிற்கும் பொழுது தேவன் உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்கு தயையும் செய்வார், உங்களுக்கான வழியும் திறப்பார். அதற்கான நேரம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, பாரபட்சம்
எளியவனை உயர்த்தி வைத்த தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, வாழ செய்த தயவு. உங்க தயவு பெரிது, உங்க தயவு சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதம் சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாக்கிற தயவு. நான் சொன்னல, தலைமுறையாய் பாதுகாக்கிற தயவு. அந்த தயவை நம்ம பெற்றுக்கொள்ளணும் சபையை. அந்த தயவின் இடத்துல நம்ம போய் சேரணும். அந்த தயவின் இடத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். குறிப்பாத்து எரியப்பட்ட பவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு. ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த தயவு என்ன அப்படின்னா, பவுலின் இடத்துல இருந்து அம்புலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கர்த்தருடைய தயவு தேவைப்பட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அடி தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு. இன்னைக்கு சபையே, ஒரு அடி தூரத்தில் எத்தனையோ நேரத்தில் மரணம் உங்க பக்கத்தில் வந்திருக்கும், ஆனால் அவரோட தயவு நம்மளை இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி இருக்கு. அந்த தயவுக்கு நன்றி சொல்லி, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். இது பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. முதலாவது நான் சொன்னேன், வேத அறிவில் நீங்க நிலைத்திருக்கணும், பெருகி இருக்கணும், ஆவிலையும் நிறைந்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வருகிற போராட்டம், பிரச்சனை எல்லாத்திலும் நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்போம். அப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறத ஆண்டவர் காண்பிப்பார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருபோதும் உங்களை விட்டு போகக்கூடாதப்பா. ஒவ்வொரு உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க, உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க, பெற்றோருக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க, கணவனுக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க, மனைவிக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர், இப்படி நாங்கள் செய்யும் பொழுது உங்க தயவு இன்னும் அதிகமாக எங்களை பாதுகாக்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை அதிகமாய் பாதுகாக்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்களை எல்லாரையும் பாதத்தில் வைக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. அவர்கள் போகிற வேதனையின் பாதையை மாற்றுங்கப்பா, வியாதியின் பாதையை மாற்றுங்கப்பா. ஆண்டவர், நீர் எங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கடந்து செல்லப்பா. நீர் எங்களுக்காக எழுந்தருளி பராக்கிரம் நிறைந்த காரியங்களை செய்வீர் என்று ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராகப்பா. நீர் எங்களுக்காக நிற்கிற ஒரு நல்ல தகப்பன் அப்பா. நீர் எங்களோடு பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பாராட்டுகிற தயவு ரொம்ப பெருசு தகப்பன். அதற்கு உங்களுக்கு கோடி நன்றிகள். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கரம் இருக்கட்டும். பிரயாண பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே. ஓ எல்லா